ரூபா 50 கிராம் 50 ரூபா வாங்கம்மா வாங்க மயிர முடிடா மயிர முடிடா மயிர் முடிடா 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 ஏன்டா கொல்ற டேய் வியாபாரம் பண்ற எங்க வியாபாரம் பண்றது இந்த இடத்துலயா டேய் 100 கிராம் 100 கிராம் 100 ரூபாய் 50 கிராம் 50 ரூபாய் ரெண்டுத்தையும் கூட்டு 150 150 ரூபாய் இருந்தா 12 மணிக்கு அது இல்லாம தானே லோடு பண்ணிக்கிறேன் இப்போ வாங்கம்மா வாங்க எங்களது வாகனம் புறப்பட தயாரானது 100 ஐயா நீங்களும் நாட்டு இளவரசு இந்த குளக்கரைக்கு எதுக்காக வந்தீர்கள் ஐயா? குளக்கரைக்கு எதற்காக வந்தீர்கள்? ஆமா கலைச்செல்வி குளக்கரைக்கு எதற்காக வந்தீர்கள்? ஐயா குளத்திற்கு எதற்காக வந்தீர்கள் என்றால் தண்ணி தாகம் அப்படியா? தண்ணீர் அறிந்து விட்டீர்களா? தண்ணீர் அறிந்து தாகம் தீர்ந்ததா? தாகமும் தீர்ந்து விட்டது. என்னுடைய வேலையை முடிந்தது. போகாதே கலைச்சல். தண்ணி தாகம் தீர்ந்ததை தவிர இருந்தாலும் உன் மீது உள்ள காதல் மோகம் எனக்கு தீரவில்லை. ஐயா போதும் எடுத்துங்கள் ஐயா. நீங்களும் ஒரு மாளிகை, நானும் ஒரு மடுகை. உங்களுக்கும் எனக்கு ஏணி வெத்தலம் எட்டாது. நீங்களும் யார் ஐயா? கோபுரத்தில் இருக்க வேண்டிங்க, நானும் குப்பம் எடுங்க. வேண்டாங்க. அப்படியா? வேண்டாம். கலைச்செல்வி, நீ மனதை வைத்தால் இந்த நாட்டுக்கு நீ ராணி, நான் ராஜா. ஏக போகமாக வாழலாம். ஒரே ஒரு முத்தம் கட்டி அழைத்து முத்தம் கொடுத்து விட்டால் இந்த நாட்டை வாழ வைக்கிறேன். அதுதான் நடக்காதுங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை எடுக்க ரத்த மகள் சேகருக்கு திருமணம் என்று என்னுடைய அண்ணா ஆத்திரிக்கு சென்றிருக்கிறார் பரிசு போட்டு வருவதற்காக. மனதில் ஒருவரை நினைத்துக் கொண்டு இன்னொருத்தரோடு நான் உல்லாசமாக இருக்க முடியாது. வருகின்ற வெள்ளிக்கிழமை உன்னுடைய அத்தமகள் சேகர் உனக்கு திருமணம் கட்டம் சந்தோஷமாவாய் எல்லார வாழ்க்கை சந்தோஷமா அனுபவிங்க. இருந்தாலும் 5 நிமிடம் இந்த இடத்திலே நீ நான் சந்திக்க முடியவே முடியாது. முடியாதா? முடியவே முடியாது. யாங்க கேட்கிறேன், உன் கால் விழுந்து கேட்கிறேன். வேண்டாம் ஐயா, உங்களோட நான் உல்லாசமாக இருக்க முடியாது. திருமணம் என்று ஒன்று செய்து கொண்டால் என்னுடைய அத்தை மகன் சேகரத்தான் திருமணம் செய்துக்குவேன். என்ன விட்டுடுங்க ஐயா. அதுதான் நடக்காது. மனது வைத்தார் இந்த இடத்தை இழைய வேண்டுமானால் செய்ய உன்னை அடைந்தே தீர்வேன். கடைசியாக முடியாது. முடியாதா? முடியவே முடியாது. முடியாதா? முடியாது என்றால் விட முடியாது. உன்னை கட்டி அழைத்து உள்ள தர வேண்டும் போட்டு மனம் ஏக்கமாக இருக்குது. எப்படி தெரியுமா? பச்சை கிரி முத்து தரம் முல்லை கொடியாறு பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகிழ்ச்சியோ.
காணாததும் கேளாததும் காதல் நிலையிடுமோ பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடியாறு பாவை என்னும் தேனில் வரும் தேவன் மகன் பள்ளி கூட போகலாம் பக்கம் ஓடிவான் காணாததும் கேளாததும் காதல் விழுகிறவோ பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடியாறு பாவை என்னும் தேனில் வரும் தேவன் மகன் बाबा तेरे भी कालनी और कटना माते யார் சட்டை போட்டாங்க? ஐயா டேய், நீங்க யார் நான் யார்? ஐயா யார்ரா? வீராதி வீர வீராதி வீரன், சூராதி சூர சூராதி சூரன். சூட்டு காட்டி பாரு இருந்தாலும் டேய், அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று நினைத்தேன், அடைந்து விட்டேன். இருந்தால் என் ஆசை தீர்ந்து விட்டது. இப்போது வருகின்ற வெள்ளிக்கிழமை அவருடைய அத்தை சேகருக்கு அவளுக்கு திருமணம். அவன் அண்ணன் வந்தால் நமக்கு ஆபத்து. ஐயா வருகின்ற வெள்ளிக்கிழமை அவன் அத்திமகை சேகருக்கு அவளுக்கு திருமணம். அப்படியா? இருந்தா நமக்குதான் அவங்க அண்ணன் ஒவ்வொரு எலும்பா விக்ஸ் போய் எலும்பா பொறிக்கிடுவான். இந்த பாவியை விட்டு போக வேண்டாம் ஐயா. நான் வேண்டாம் வேண்டாம் என்று நான் 1000 முறை எடுத்து வருத்த போது இந்த பாவியோட வார்த்தை கேட்கவில்லை, கற்பையை கெடுத்து விட்டீர்களே. இதுக்கு மேல இந்த பாவியை இந்த நாட்டில் யாரு திருமணம் செய்திருக்கிறார்கள் ஐயா? நீங்கள் தான் இந்த பாவிக்கு வாழ்க்கை தர வேண்டும். அடிப்பாடி போ கட்டவளை. அம்மா வாழ்க்கையாடி வாழ்க்கை அடி பாவி, ஒரு நாட்டு இளவரசன் உன் காலு வந்து கேட்டனே, ஒரே ஒரு முத்தம் கட்டி அடுத்த முத்தம் கொடுத்து விட்டார். இந்த நாட்டுக்கு நீ ராணி, நான் ராஜா. ஏக போகமாக வாழலாம். இப்போது உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிட்டது, கசைய ரோஜாகிவிட்டது. காலம் பூராவணி கண்ணீர் சிந்து அழ வேண்டும், அதை பார்த்து நான் மகிழ வேண்டும். இந்த வீதியிலே உலாகும் போது ஏழை பெண் கதறுகிறார், ஏழை பெண் கண்ணீர் விழுகிறார் என்று கேள்விப்பட்டு சந்தோஷப்பட வேண்டும். வாழ்க்கை வேண்டும், வாழ்க்கை ஐயா. வேண்டாம் ஐயா, எப்படி சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறேன். சித்திர பூவிழி பாரம்மா, சித்திர மேலுந்த கூவம்மா, பத்தி விரல் அணைக்க தானம்மா, முத்திரவன் எனக்கு தானம்மா. மாமருக்கு
கூடலையே நாடினே மனசு துடிக்குதா கூந்தலில் பூசூடினே கூடலையே நாடினே குடிவிட மனசு துடிக்குதா குடவர் நானும் தடுக்குதா மரத்து மஞ்சம் ஒன்று போடவா மரத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடனா இரவில் அரங்கேறமா கட்டி உங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இல்லாமல் இந்த பாவி நான் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. இந்த ஏழை பெண்ணை ஏமாற்றி விடாதீர்கள் ஐயா. இந்த பாவியை நீங்க ஏமாற்றி விடாதீர்கள் ஐயா. அப்ப நான் கேட்கிறேன், நீ மிஞ்சிட்டேன். இப்ப நீ கேட்கிறா, நான் மிஞ்சிட்டேன். இந்த இளவரசன் எதை அடைய வேண்டும் என்று நினைத்தான், அதை அடைந்து விட்டான். உன்னுடைய வாழ்க்கையை பாழாகி கால பூராவை கண்டிச்சு அதுதான் தீரவில்லை. வாழ்க்கை ஆடி வேண்டும். வாழ்க்கை தருகிறது. எப்படி என்றால் ஒவ்வொரு பெண்ணுக்கு இப்படிக்க செய்து கட்ட பெண்ணுக்கு எப்படி தெரியும் வாழ்க்கை? அதோ தெரியும் பாய் எழுத கிணறு மாயம் கையில் துளி விஷா கொடுத்து சாவடியா பாய் நான் 1000 முறை வேண்டாம் வேண்டாம் என்று எடுத்து வருத்த போதிலும் இந்த பாவியுடைய வார்த்தை கேட்காமலே கற்பையே கெடுத்து விட்டாடே பாவி. இதுக்கு மேல இந்த பாவி நான் எப்படி அம்மா இந்த பூமியில் நான் வாழ்வது? கற்பழிந்து இந்த பாவி நான் எப்படி நம்மா நான் இந்த உயிரோடு இருப்பது? இறைவா, இந்த பாவி கண்டு யாருமே கிடையாதா இறைவா? என்ன பெற்றோர்களே அம்மா, அத சேர்ந்து போற பறவைகளுக்கெல்லாம் சொந்தம் இருக்கின்றது. இந்த பாவிக்கு சேர்ந்து வாய சொந்தம் இல்லையா? அம்மா, இந்த பாவி நான் பிரிந்து விடுனே, நீ இருந்து விட்டாயா அம்மா? நீ உயிரோடு இருந்திருந்தால் இந்த பாவிக்கு இந்த நிலைமை நேர்ந்திருக்குமா? 300 நாள் சுமந்தி படாத பாடுபட்டு நெற்று வேர்வு நிலத்தில் விழ பள்ளிக்கு சென்று வா பருவமால் ஆண்டு மின்னு அனுப்பி பின்னு அழக பார்த்த அம்மா. அம்மா 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 10 மாசம் என்ன சுமந்தி பெற்று எடுத்தேன் அம்மா. அதற்கு முன்னால எல்லாம் பாலாட்டம் கொத்தி வளர்த்தேன் அம்மா. அன்றைக்கு முன்னால ஆகாசம் சும்மா, அன்றைக்கு முன்னால ஆகாசம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்தி பெற்று எடுத்து அம்மா. பாசத்துக்கு முன்னாலே ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்தி பொத்தி வளர்த்து அம்மா. அன்பிக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா, ஓ அன்பிக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா.
அம்மா கல்லூருக்கும் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலும் சோறும் ஊட்டி வளர்த்தே அம்மா ஓ அன்பிக்கு முன்னாடி 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னாலே ஓ ரத்தத்தை எல்லாம் பாரா தந்து பொத்தி வளர்த்தே அம்மா அன்பிக்கு முன்னாலே ஓ அன்பிக்கு முன்னாலே ஆகாது என்ன புடிச்சு ஆகானா சொல்லி கொடுத்தேன் அண்ணாட கூழ குடிச்சு நெல்ல சோறு பொங்கி கொடுத்தேன் கால் சட்டை தச்சு கொடுத்தேன் நாங்கே பாதரி நிக்க அம்மா கசாயித்தே நீ குடிப்பே எட்டி ஊரி சொல்லி வைப்பே தாலியை விட்டு கூட தாயை என்ன படிக்க வைத்து உன்னை படவாட்டே இல்லை அம்மா ஆலடி மண்ணுக்கு முன்னாலே உன்னை படவாட்டே இல்லை அம்மா தாளடி மண்ணுக்கு முன்னாலே 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னாலே ரத்தத்தை எல்லாம் பாடா தந்தி பொத்தி வளர்த்து அம்மா அன்பிக்கு முன்னாலே ஆகாச சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமரவாக்கப்பட்ட கோபுரமான உசரு கொடுமையை தாங்கிக்கிட்ட கொடுமையை தாங்கிக்கிட்ட பாதியிலே உசுர விட்டு அம்மா ஆராட சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு போட்டு பணி கொடுத்த சம்பந்தம் என்ன தோட ஒதுக்க வச்சு போட்டு பாடூட்டி என்ன வளர்த்து அம்மா உனக்கு பாடூட்ட வந்திருக்காய் பாடி மனசுமா பாடூட்டி என்ன வளர்த்து அம்மா உனக்கு பாடூட்ட வந்திருக்காய் பாடி மனசுமா ஆராரியாரோ
இனிமேல் நான் எப்படி நான் அவர் முகத்தை பார்க்க போகிறேன்? அண்ணா, உன்னுடைய தங்கை நான் கற்பழிந்து விட்டேன் என்று தெரிந்தார். அவர் முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? என்னுடைய அண்ணனுடைய மனது எப்படி தாங்குமோ தாங்காதோ இறைவா. அவர் வருகின்ற நேரம் ஆகிவிட்டதே. தங்கச்சி ஆத்தூருக்கு சென்று அத்தை மாமா சந்தித்து விட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமையே உனக்கு அத்தை மகன் சேகருக்கு திருமணம் என்று இந்த அண்ணன் நான் பரிசு போட்டாச்சுமா. தங்கச்சி, இந்த சந்தோஷமான நேரத்தில் எதற்காக மௌனமாக இருக்கின்றார்? தங்கச்சி, அப்படி என்றால் நான் பார்த்த வார்த்தைகளை உனக்கு பிடிக்கவில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணா. தங்கச்சி, ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்றாய், அழுது கொண்டு இருக்கின்றாய். இந்த அண்ணன் ஆத்தூருக்கு செல்லும் போது உனக்கு என்னமா நடந்தது? கொலைக்கரைக்கு சென்றிருந்தேன் அண்ணா. குலக்கரைக்கு சென்றிருந்தாய். என் நாட்டில ஒருத்தர் அங்க வந்திருந்தார். என்ன இளவரசர் குலக்கரைக்கு வந்திருந்தார்? ஆமா, என்னமா சொல்லுகின்றாய் தங்கச்சி? அவர் வந்ததும் இல்லாமல் அல்லாமல் அவர் கட்டியெடுத்து ஒரு மருந்து நீ வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்திருக்க வேண்டியதுதானே? இத பாவி நான் 1000 முறை வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்த போது மறுத்த போதும் என்னுடைய வார்த்தை கேட்கவில்லை. கற்பையை தங்கச்சி, உன்னுடைய திருமணத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த அண்ணன் மனக்காட்டிருந்தேனம்மா. ஆசிரியர் மண்காட்டியாகிவிட்டாங்க தங்கச்சி. சொந்த சுமையை தூக்கி தூக்கி ஏன் பாட்டு கேட்கிறான் சொந்த சமயத்தில் சோர்ந்து போனே சொந்த சமய தாங்கி தாங்கி சோரமானே தாயாக நானும் மாறி தாலாட்டு பாடுறேன் ஏன் பாட்டு கேட்கிறான் தனியாக்கி போனாரே பிரிவால நானும் வாழே வழிகாட்டி போனாயே நினைக்கிறேன் விலங்குதான் போட்டியே கேள்விதான் கேட்கிறேன் தோதாயன் வீட்டை சூழ்ந்தானே ஏன் பாட்டு கேட்கிறான் ஆராரிராரிரோ ஆராரிராரிரோ கனவாக கூடாது வழி மாறக்கூடாது கனவாக கூடாது கொடியது தாங்குமா கண்ணே உண்டா
காற்றோடு பாடுவேன் என் பாட்டு கேக்குதா ஆராரி ராரியோ ஆராரி ராரியோ அவர்களோ யார்? மிகவும் பிரசித்தி படைத்தவர்கள். நாமோ பரம ஏழை அம்மா. உண்மைத்தான். நீ இந்த நாட்டின் இளவரசரிடத்தில் உன்னுடைய கற்பை ஈர்ந்து விட்டாய தங்கச்சி. அண்ணா உன்னுடைய வாயில் நான் எப்படி அம்மா ஒளி தீபத்தை ஏற்றுவேன்? இதற்கெல்லாம் ஒரே வயதான் இருக்கின்றது. நம் நாட்டு மன்னர் நீதி நெறி தவறாது என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்படியா? உடனே செல்லுவோம் நீதிமன்றம். நீதி கிடைத்தால் நாம் இருவரும் உயிரோடு வாழலாம். இல்லை என்றால் அதே இடத்தில் இருந்து விடலாம். தளபதி வருகிறார். தளபதியாரே, நம்முடைய நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்கிறதா? நீ நாட்டினை விடுதலைக்கு வரை நான் தளபதிக்கு மதி நம்முடைய நாட்டிலே கொலை கொள்ளை களவு எதுவும் நடக்கவில்லை யாரு எந்த நாட்டை சேர்ந்தவன் என்ன வேண்டும் உனக்கு எதற்காக நிறுத்திக்கு வர வேண்டும் நீ அண்ணா, நானும் இதே நாட்டில் சேர்ந்தவன் தான். ஒரு ஏழையான குடியில் பிறந்தவன். என் பெயரோ கலைச்செல்வன். அண்ணா, வந்த காரணம் அண்ணா, எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றாள். அவள் பெயரோ கலைச்செல்வி. என்னுடைய தங்கைக்கு திருமண ஏற்பாடு செய்திருந்தேன் அண்ணா. என் தங்கை வந்து ஒரு குளக்கரைக்கு சென்று தண்ணீர் கொண்டு வருவது வழக்கம். அப்படி தண்ணீர் கொண்டு வரும் வேலை இந்த நாட்டில் சேர்ந்த ஒரு காமரி பிடித்த கொடியவன் என்னுடைய தண்ணீர் கற்பையே கொடுமையா இருக்கிறேன். நம்முடைய நாட்டிலே கற்பழிப்பா? சத்தியமா நான் செய்யலைங்க. என்னத்த முகவரி என்னத்த செய்யலையே எந்த தவறு செய்யலைங்க. செய்யவில்லை. அண்ணா உன்னுடைய தங்கையை நம்முடைய நாட்டிலே கற்பழித்தான் அந்த காதகன் யார்? இதே நாட்டில் தான் இருக்கின்றான். இதே அரண்மனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதே நாட்டில் இருக்கிறான். இதே அருள் வாழ்ந்தோடு இருக்கிறானா? யார் அவன்? அண்ணா, இந்த உலகத்தில் பெண்களுக்கு விலை மதித்து மிக்க சொத்து கற்பு ஒன்று மட்டும்தான். அப்பேற்பட்ட கற்புக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தாங்களின் மகன் இந்த நாட்டின் இளவரசன் இளவரசன் தான் இந்த கொடி திருமண வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றவன் இவனுடைய தங்கையின் கற்பை எப்படி கெடுத்திருப்பான்? இவன் சொல்ல வார்த்தை நம்பரில் குழப்பத்தை உண்டாக்கத்தான் அரண்மனைக்குள் புகுந்திருக்கின்றான் இவன். நீ சொல்றது உண்மையா? கண்டிப்பாக உன்னுடைய மகன் அழைத்து டேய், அழைத்து வா மகனை. அப்பா, என்னப்பா இது? ஒரே கூச்சல் குழப்பமா இருக்குது. கூச்சல் குழப்பம்தான். ஆமாப்பா. மகனே, இன்று எங்கேயா சென்றிருந்தோம்? நாட்டு மக்களை சந்திக்க நகர்வலம் சென்றேனப்பா. அப்படியா? ஆமா. மக்களை நான் சந்தித்தாயா? சந்தித்து விட்டேன். மகனே, நம்முடைய நாட்டிலே ஒரு காலையன் கயவரை விழித்தவன் ஒரு பெண்ணை கதற கதற கற்பழித்திருக்கிறான். அவனுக்கு என்ன தண்டனை தரலாம்? அப்பா, உங்களுடைய ஆட்சியிலே ஒரு கொடியவன் ஒரு பெண்ணை கதற கதற கற்பழித்திருக்கிறான். அவனுக்கு என்ன தண்டனை தர வேண்டும் தெரியுமா? என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. இரண்டு விடுத்து நான் மணியனை டேய் மகனே, அப்பா, அந்த கொடிய செயலை செய்தவன் நீதான். செய்யவில்லையப்பா. எந்த பெண்ணை நான் ஏறெடுத்து பார்த்ததும் கிடையாது. அந்த தவறு நான் செய்யவில்லையப்பா, செய்யவில்லை. அந்த தவறை செய்யவில்லை. எந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்கவில்லை. பெண்ணை ஏறெடுத்து பார்த்தது உண்மையை சொல்றேன். உண்மையாகத்தான். ஒரு நாட்டில் அரசன் ஒரு மன்னருக்கு மகன். ஆமாம் அப்பா, கண்டிப்பாக சொல்கிறேன். ஆமாம் அப்பா, ஒரு வேளை நான் தான் கெடுத்தேன் என்றால் அதற்கு யாரப்பா சாட்சி? உங்களுடைய மகன் தான் என்னுடைய கற்பையை கெடுத்தார். உங்களுடைய மகன் தவிர வேறு யாரும் இல்லை. என்னங்க என்ன நடக்குது? மகன் சொன்னாயே. மகன் சொன்ன நீதானே? மன்னா, அங்கே என்ன நடந்தது? சொல்லி காமிக்காத. ஏன்னா கூட்டி கொடுக்கணும் ஒண்ணுதான், காட்டி கொடுக்கணும் ஒண்ணுதான். கூட வைக்கிறேன். என்ன இந்த இடத்துல காப்பாற்றணும். நாட்டுல சம்பளம் ஏற்றி தரேன். சரியா?
நான் தான் கெடுத்தேன் இருந்தாலும் அப்படியே போட்டு மாதிரி போறேன்டா சரி வண்டி வண்டி எடுத்து தரேன் சொல்லாத முடிஞ்ச அளவுக்கு முடி போயிட்டு அண்ணா நீங்கள் கேட்கறத பார்த்தா நானும் உங்களுடைய மகனும் குளத்துக்கரைக்கு போன மாதிரி இருக்குது. குளத்தறியாண்டு அப்பதான் நகர் வளர்ச்சி செஞ்சோமே கொலக்கறிக்கு போனதே அங்க ஒரு கேட்டார உன்ன ஒரு கொலக்கறிக்கு போறது சொல்லக்கூடாதா அப்பதான் பாயிண்ட் பிடிப்பாங்க கட்டண வைக்க போறேன்னு கட்டம் அங்க பீடி துண்டுக்கிறானுங்க ஒரே நாத்து கேட்டேன் சரி மோதல் போறியா? கண்டிப்பா போறேன் சொல்ல மன்னா என்ன பேசுறீங்க? மன்னா டேய் மன்னா எல்லாம் குழந்தை சொல்லிருக்கான். மன்னா நீங்கள் கேட்கறத பார்த்தா நானும் உன்னுடைய மகனும் குளத்துக்கரைக்கு போன மாதிரி இருக்குது. குளத்தறியாண்டு விற்க போறாண்டு உங்க மகனும் அந்த பொண்ணு சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் கூட்டு விளாவரே சொல்லிட்டியா எப்படா இப்ப அப்பா கிட்ட காட்சி முடிப்பேன் ரெண்டு வேலை நீதான் செய்ய டேய் மகளே, அப்பா இந்த பெண்ணை கலர கலர நீதான் கத்தாது இருக்கிறாய். சொல்லுங்கப்பா டேய், இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா? இந்த பெண்ணை நான் ஒரு நாள் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அதுதான் நடக்காது. டேய், இப்படி உனக்கு மரணம் தானே. உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகன். உங்களுக்கு பின்புதாக இந்த நாட்டை ஆள்வதற்கு யார் இருக்கின்றார்கள்? உன்னுடைய மகனுக்கு மரணம் இந்த நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இந்த பாவி நான் ஏன் என குடும்பத்தில் பிறந்து இப்படி கற்பை எழுந்து விட்டு இப்படி முன்னாடி அந்த மரணத்தை இந்த பாவிக்கு கொடுத்து விடுங்க. நான் உயிரோடு இருக்கிறத விட நான் இருந்து விடுகிறேன். அப்பா ஒடுங்கப்பா மரணம் தாண்ட பார்த்தா இந்த பெண்ணை என்னப்பா இது? மாதத்துல மாணிக்கம் மாதத்துல மணிவிளக்கென்றால் இந்த பெண்ணை சொல்லலாம். அப்படியா? பெண் குலத்தில் பொன்விளக்கென்றால் இந்த பெண்ணை சொல்லலாம். தாய் மகளே, மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், இந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியாதா? எந்த பறி கிடையாது. என்ன கேட்டாரு? தம்பி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்களா யாரு? நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? அண்ணா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி இல்ல ஆம்படியா முண்டாச்சு சொல்லலாமா? எடுத்து சொல்லுடா அவர்கிட்ட. சொன்னமா என்னன்னு? அண்ணா அவங்க ரெண்டு பேரும் தங்கச்சி அண்ணன் இல்ல புருஷன் முண்டாச்சு சொல்லலாமாடா? ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி தானே? நீ எப்படி சொல்ற? ஏய், நீ எப்படி சொன்ன? நீ எப்படி சொன்ன? தவறு வந்துச்சா? தவறி ஓடுடா. டேய், நம்ம யாருடா? யாரு? ஒரு கோபுரம். அவளை யாரு? ஒரு குப்பை. குப்பை கோபுரம் ஏன் வச்சு எட்டுமாடா? எட்டுமா? எதுக்கு வரணுங்க? எதுக்கு வரணும்? எதுக்குடா வரணும்? எதுக்குடா வரணும்? சொல்லுடி பக்கி சுத்திய டேய், என்ன மூச்சு பத்தியா? பாருடா. பாரு என்ன பாரு எப்படி பாருடா? எல்லாம் வந்து டேய்